அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கில் இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்மளோட வ்ளாகில் வந்துட்டு நிறைய ட்ராவல் வ்ளாக் அண்ட் பாண்டிச்சேரி பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து சன் டேன்னால வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும். அண்ட் அது இல்லாமல் நிறைய பொல்யூஷன் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கின் நிறையவே டேமேஜ் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு ஒரு ஃபேஷியலோ இந்த மாதிரி தான் பண்ணி திருப்பி நம்மளோட ஸ்கின்னை வந்து சரி பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இதுக்கு ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? ஸோ ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக தான் நம்மளுக்கு வந்து ட்ரீட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி தேடலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது தான் 2.0 ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் பற்றி நான் நம்மளுடைய கூகுளில் சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம டாக்டர் மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஷோவில் பார்க்கலாம். Thank you for coming. Thank you so much. It's our pleasure. My absolute pleasure too. Okay. So வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்ஸ் நிறைய இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் போயிட்டு vlog வந்து ஈவன் லாஸ்ட் வீக் we were shooting at பாண்டிச்சேரி. ஸோ as usual லைக் எங்கே போனாலும் வந்துட்டு அந்த சன் டேன் அண்ட் பொல்யூஷன் இதெல்லாமே வந்துடும். ஸோ ஃபைனலாக இது எங்கே வந்து நிற்கும்னா எங்களோட ஸ்கின் கேர் வந்து நின்றுது. ஸோ வாட் வுட் யூ சஜஸ்ட் லைக் ஒரு வெளியில் போய் எக்ஸ்போஸ் ஆகி சன் டேன் வந்துச்சு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா வந்து இனிஷியலாக வி கோ டு பியூட்டி பார்லர் தே வில் சஜஸ்ட் லைக் இந்த ஃபேஷியல் எடுத்துக்கோங்க அந்த ஃபேஷியல் எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் எ டாக்டர் நீங்கள் என்ன எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க? Anybody who knows they're going to get exposed to sun, இப்போ நமக்கு தெரியும்ல இன்றைக்கி வந்து அவுடோர் ஷூட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம ப்ரிப்பேர்டாக போகிறோம் ஃப்ரம் த காஸ்டியூம் டு த மேக்கப் டு த யூனிட். ஸோ அவ்வளோ ப்ரிப்பரேஷனில் போகும்போது கண்டிப்பாக ஐ வுட் beg, plead, that's my prayer to anybody who's well informed about the schedule to wear a physical sunblock. See, அது ட்ரீட்மெண்ட் வரலாம், பட் ப்ரிவென்ஷன் இஸ் அ மஸ்ட். when we have that luxury, நமக்கு தெரியும் ஓகே நம்ம வந்து வெளியில் காய போகிறோம், ஸ்கின் வந்து இட்ஸ் கோன் டேக் a lot of beating அப்படின்னு தெரியும் அப்படிங்கும்போது டெஃபினெட்லி a physical sunblock is a must. தோ நம்ம மேக்கப் போட்டுக்க போகிறோம், மேலே வந்து எல்லாமே இருக்க போகுதுனாலும் we can start with applying a sunblock, slowly adding the makeup. That's point number one. But yes, அதையும் தாண்டி சன்பிளாக்கோட எஃபெக்ட் போயிடுச்சு இல்லை ரொம்ப நேரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னு இருக்குது கண்டிஷன் அப்படின்னா here's something called instant glow treatment here. So that is like ஒரு ரொம்ப quirky clean process. The idea of instant glow treatment வந்து நேம் சொல்லுது இல்லையா, instant glow அப்படின்னு சொல்லிட்டு. So it's a 20 minutes procedure. 20 minutesல வந்து when the doctor neutralizes the entire thing, instantly you would see your skin is dosed with a nice moisture and ஒரு glow serum apply பண்ண மாதிரி ஒரு பல but the skin will be dry. So touch it and feel it. அது ட்ரையாக தான் இருக்கும், பட் பார்த்தா ஏதோ glow serum apply பண்ண மாதிரி ஒரு க்ளீன் ஷீட் ஓட்டின மாதிரி பலன்னு இருக்கும். That the byproduct of getting the instant glow treatment immediately recent on a tan skin abuse எல்லாமே போயிடும். So I would definitely recommend somebody who is like you, who is on and off the makeup, on and off the camera, definitely try instant glow treatment. That's a way அது பண்ணலாம். ஸோ இது எவ்வளோ நாள் ஸ்டே ஆகும்? Glow is temporary, but the goodness you get out of the treatment, the dose of moisture, your skin will become supple, soft, smooth. That will stay for 3 to 4 weeks. Okay. Particularly if you are somebody who is using makeup remover, you'll have to definitely try this. Your skin will thank you. You know, remover use பண்ணும்போது we are not only removing the makeup, we are also stripping off all the goodness from the skin. So you'll have to feed it back. This one is good that way. So like இதை வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஒன்ஸ் வந்து இதை எடுத்துக்க சஜஸ்ட் monthly once 15 days once வந்து பண்ணிக்கிறாங்க. Depends on the exposure, depends on how much beating the skin you are giving. அதை வச்சு நீங்கள் ரெப்படேஷன் மாற்றிக்கலாம். Average is 30 days once, 40 days once. Same like facial, but then the goodness will be more in this skin. Yes, because this is clinical grade. So and we are not doing the massage and opening of the pore, nothing. It's very very soft and gentle on the skin. It's very polite on the skin. So இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகணும், சன்பிளாக் அப்ளை பண்ணிக்கணும், வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. Because the pores are not open. We are not tweezing anything off. Blackheads remove பண்ணும்போதோ whiteheads remove பண்ணும்போதோ by the procedure, if the skin will obviously split all these things off. Utilize பண்ணும்போது எல்லாமே வந்துடும். ஸோ குவாக்கி க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் முடிஞ்சு something like a no makeup look. absolutely ரொம்ப அழகாக இருக்கும்.
with a nice moisture. Okay, and what is the difference between peeling கூட இந்த glow treatment கேள்விப்பட்டிருக்கேன். So அந்த peeling க்கும் இந்த instant glow treatment க்கு என்ன difference? Peel will peel the skin off. இப்போ வந்து tan வந்து டீப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க ஸ்கின் பீல் பண்ணலாம். நம்ம டீச்சர்ஸ் சொன்னது தான் தோலை உரிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்லி அது தோலை உரிச்சிடும். பட் தோலை உரிக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா it will also expose the nude skin, baby skin off. So if you are going into a peel, the objective is not to change the pigmentation. The objective is to just clear off the little surface level damage on your skin. But அதோட ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக சன்பிளாக் அப்ளை பண்ணி moisturizer more than frequent apply பண்ணி பார்த்துக்கணும். Then you can go for a peel. But this is a proper treatment. So which will give you a nice lift on your skin. Skin கொஞ்சம் firm ஆகும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது plus the glow, priceless. Alright, ரொம்ப டீடைலா ரொம்ப சிம்பிளாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ திங்க் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸோ வந்துட்டு லைக் ஓகே ஒரு கேமரா முன்னாடி இருக்கிற பர்சனுக்கு வி ஹேவ் சம் நாலேஜ். இதெல்லாம் போனால் எனக்கு வந்து சன் டேமேஜ் ஆகும், நாங்கள் சன் பிளாக் போட்டுக்கணும் அந்த மாதிரி. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபே இருக்கிறவங்க கிச்சனில் அதிகமாக வேலை பார்க்கறவங்க கூட தேர் கெட் டேன் அண்ட் பிக்மெண்டேஷன். ஸோ வாட் வுட் யூ சஜஸ்ட் தெம்? இப்படி சொல்கிறேன், எனிதிங் physical needs maintenance. Meaning, if this is a table, it's physical thing. If it has to retain its form, it needs a maintenance. From the air conditioning mechanism to your car. Similarly, anything physical needs a maintenance. So, நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலையா இருக்கலாம். Brushing கூட ஹைஜீனால தான் கற்றுக் கொடுத்தாங்க, தவிர மெயின்டெனன்ஸ் கற்றுக் கொடுக்கல. From your eyes to your ears, நம்ம பழைய காலத்துலாம் விளக்கெண்ணை விட்டு கண்ணை க்ளீன் பண்ணுறதுலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, காலேஜ் கோயிங் கிட்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ் இஸ் அ பார்ட், ஷுட் பி அ பார்ட் ஆஃப் தேர் எவ்ரிடே. ஸோ எப்படி நம்ம வந்து தலை வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு முடி அப்படின்னா உடனே வாஷ் பண்ணி அதை ஃப்ளஃபி ஆக்கணுமோ, யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் ஸ்கின். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹேவிங் அ குட் ஃபேஸ் வாஷ் and nice moisturizer which suits your skin, which blends your skin, and a sunblock which is functional, not a fancy sunblock. Fancy doesn't make sense in your skin. So you'll have to find something which suits your everyday, which suits your lifestyle. And the mari oru sunblock எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா this is more than enough. So you are stopping the abuse of your skin by maintaining your skin. It is more than enough. Everybody, irrespective of their profession and their lifestyle, should definitely do this. CTM la kuda pannaanga. CTM is too much of ask. See, conditioner நீங்க வந்து நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறீங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்க ஸ்கின்னுக்கு அப்படின்னா இட்ஸ் ஓப்பனிங் அப் த போர். நல்லா டோனர் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும் தேவையில்லை, ஃபார் காமன் பீப்புள் அட்லீஸ்ட். ஸோ ஐ வுட் ராதர் சே choose a nice face wash. It's a make it or break it, and followed by a moisturizer, followed by a sunblock. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை நம்ம ப்ரொசீஜராக பார்த்தா இன்னும் கிளைண்ட்ஸ் நிறைய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். Shall we start? Yes, thank you. Thank you. ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய இன்ஸ்டன்ட் க்ளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஃபேஸில் எந்த மாதிரியான மேக்கப் எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா 10 minutes தான். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் செம்ம க்ளோ இருக்குது என்னோட ஃபேஸில். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ஃபெஸ்டிவல் போகும், இல்லை இமீடியட்டாக ஏதாவது ஒரு ஷூட்டுக்கு ரெடி ஆகும், ஸோ ஃபேஷியல் பண்ணிங்கன்னா கூட ஒரு 2-3 days அப்புறம் தான் ரிசல்ட் கிடைக்கும். பட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் க்ளோ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2.0 ஸ்கின் அண்ட் ஹேர்